அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அமெரிக்கா 10,000 மைல்களுக்கு அந்தாண்ட தனது 250வது சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த வேளையில் தெஹ்ரான் வீதிகளில் ஆண்களும் பெண்களும் ட்ரம்பை கொல்லுவோம், நேத்தன்யாகுவையும் கொல்லுவோம், அதை அல்லாவே தடுத்தாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று நெஞ்சிலே அடித்து சூளுரைத்து கொண்டிருந்தார்கள். முஜிதபா கோமெனி மாதிரி இனி ட்ரம்ப் பெருச்சாளி பொந்துக்குள்ள தான் போய் வாழணும். அதை தவிர அவருக்கு வேற சாய்ஸே இல்லை. 10,000 கிலோமீட்டர் தூரம் வந்து எல்லாம் நேத்தன்யாகு அவரை காப்பாற்ற முடியாது. நேத்தன்யாவே தன்னையே காப்பாற்ற முடியாதே. முன்பு எலெக்ஷன் பிரச்சாரத்தின் போது ஒரு இளைஞன் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டான், ஞாபகம் இருக்கிறதா? அது மயிரிழையில் காது மடலோடு உரசி கொண்டு போனது. அது மாதிரி ஒரு தாக்குதலை துல்லியமாய் ஈரான் நடத்தக்கூடும். இல்லைனா வெள்ளை மாளிகையில் ஈரான் ஒரு கருப்பு ட்ரோனை பறக்க விட்டு தாக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ட்ரம்பை மட்டுமல்ல, ஜேடி வான்ஸு, ஹெக்ஸத்து, அமெரிக்க ஸ்பீக்கர் மைக் ஜான்சன், மருமகன் ஜாரட் குஷ்னர் எல்லோருக்கும் ஏவுகணை தாக்குதல் அங்கு காத்து கொண்டிருக்கிறது. இதில் யாருக்காவது இயற்கை மரணம் வந்தால் கூட அது நாங்கள் பண்ண வேலை தான் என்று கூசாம பொய் சொல்லுவானுங்க, ஸ்டிக்கர் ஒட்டுவானுங்க. இந்த ஈரான் இப்பெல்லாம் திராவிட கலாச்சாரம் இல்லாத இடமே இல்லையே. இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லிவிட்டது. முஜிதபா தலையை கண்டதும் சுட உத்தரவு போட்டு விட்டது. ஈரானியர்கள் அதை கேட்டதும் வெகுண்டு எழுந்து ஆத்திரம் தீர அமெரிக்க கொடியையும் இஸ்ரேலிய கொடியையும் காலில் போட்டு மிதித்தும் அதை எரிப்பதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வதெல்லாம் கோமனி ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான். உண்மையான ஈரானியர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்களை மனதுக்குள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு நடப்பவை வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஃப்ரீ இன்டர்நெட் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்று இந்த ஆளுவதாக சொல்லப்படுகிற முஜிதபா. இவ்வளவு நாளும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் இருந்த ஈரானியர்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு இவைகளில் போய் ரீல்ஸ் பார்க்கவும் ரீல்ஸ் போடவும் ஆரம்பித்து விட்டார்கள். வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச மாடு கம்புக்குள்ள பூந்துடுச்சு, அவ்வளவுதான். ஐஆர்ஜிசியின் தலைவர்கள் வெளிப்படையா டொனால்டு ட்ரம்பையும் நேத்தன்யாகுவையும் கொல்லுவோம் என்று கூடியிருந்த ஆட்டுமந்தை கூட்டத்துக்கு மத்தியில் கூறியதும் மே மே என்ற கூட்டத்துக்கு அது ஒரு குஷியை கொடுத்தது. அது ஒரு மூட கிளப்பி கொண்டு விட்டது. சரக்கு அடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் அந்த ஆட்டுமந்தை கூட்டம் ஓடியது. தேர் வில் பி பிளட் என்று எழுதப்பட்ட ட்ரம்ப்பு, ஜேடி வான்ஸு, ஜாரட் குஷ்னர், நேத்தன்யாகு இவர்களின் படங்களை, பதாகைகளை தூக்கி பிடித்து கொண்டு கூட்டத்தில் திரிந்து கொண்டு அவர்கள் சென்றனர். போகும்போது 200 ரியாலையும் வாங்கி கொண்டு போயினர். இந்த கோமனி ரசிகர்கள் உலக மக்களுக்காகத்தான் இந்த ஈமச்சடங்கு என்ற ஒரு நாடக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆனால் உண்மையில் கோமனி ரசிகர்களுக்கு வெறியை ஏற்றுவதற்காகத்தான் இது நடத்தப்பட்டது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, 2க்கு 2, 1க்கு 1 வந்தா போய்க்கோ என்று அங்கு பலத்த கோஷம் போட்டு கொண்டு இருந்தார்கள் அவர்கள். இவ்வளவு நாடும் வெளியில் தலை காட்டாத கோமனியின் மற்ற மகன்களை ஈரானிய மக்களுக்கு காட்டி ஐஆர்ஜிசி உசுப்பேத்தி கொண்டிருந்தது. இவர்களை அனாதையாக்கிட்டாங்க என்று மகன்களை காட்டியது. அதற்கு காரணம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அமைதியா எந்த தொந்தரவுக்கும் போகாம செவனேன்னு இருந்த இந்த பிள்ளையாண்டான்களை ஏன் இவர்களை அனாதையாக்க வேண்டும்? இவர்கள் செய்த குற்றம்தான் என்ன, பாவம்தான் என்ன என்று கேட்டு கேட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார்கள். இவர்களா இஸ்ரேலை கொல்வோம் என்று சொன்னார்கள்? இவர்களா இஸ்ரேல் மேல் ஏவுகணையை விட்டார்கள்? இவர்களா டெத் டு இஸ்ரேல் என்று சொன்னார்கள்? ஒரு பாவமும் அறியாத, ஒரு பாவமும் செய்யாத கோமனியின் மகன்களை இப்படி அநியாயமா அனாதையாக்கி விட்டார்களே என்று அவர்கள் கவலைப்பட்டார்கள், கொதித்து எழுந்தார்கள். இவர்களுக்கு ஐநா சபை ஆபீஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அலுமினிய தட்டுகள் எங்கு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்ற விஷயம் கூட அவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு மக்கு பிளாஸ்திரியா இவர்களை கோமனி வளர்த்து தொலைச்சிட்டாரு. நாடு நாடு என்று ஈரான் நாட்டை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார், தவிர அவரது சொந்த பிள்ளைகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படலை. ஒரு வாரிசு அரசியல் நாளைக்கு பண்ணணுமே என்ற கவலையே இல்லாமல் இருந்துட்டார். அவ்வளவு நாட்டுப்பற்று அவருக்கு. அவர்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையை காட்டலை.
தருதலைகளை எப்படியும் பொழைச்சிக்கிடும் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டார். வாயில வாழைப்பழத்தை வச்சா கூட கடிக்க தெரியாத இந்த அப்பாவிகளை இப்படி அனாதையாக்கி விட்டு போய்விட்டாரே. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இதற்கு காரணம். அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க என்று மக்களை பார்த்து கேட்டார். போவது ஒரு உயிர், அது கோமனி குடும்பத்துக்காக போகட்டுமே. உயிர் போன அந்த உயிர் சொர்க்கத்துக்கு போனா சொர்க்க வாசல்ல 2 வீலர் ஸ்டாண்டு குத்தகைக்கு எடுத்திருக்கும் கோமனியின் குடும்பம் கண்டிப்பா உங்களை சொர்க்க வாசலுக்கு உள்ளே போக அனுமதித்து விடும். டிக்கெட் போடாமலேயே உங்களை உள்ள அனுப்பிவிடும். அதனால நீங்க தயங்காம நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க. தாய்நாட்டு மண்ணுக்காக டிக்கெட் வாங்குவது ஒரு தியாகம் இல்லையா? இங்க தட்கல் சிஸ்டம் எல்லாம் கிடையாதப்பா. ஒரே ஒரு ரக டிக்கெட்டு தான் கிடைக்கும். உங்க மூக்கில் பஞ்சு வைக்கிறதற்காகத்தான் நாங்கள் இப்படி கடுமையாக கடந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஐஆர்ஜிசி மஜிதபா கோமனியிடம் ஆட்சியை ஒப்படைக்க இப்போ விரும்பவில்லையாம். அது நாட்டை ஆள என்னென்ன தகுடு தித்த வேலைகளை செய்யணுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் ஈரானின் முக்கிய நியூக்ளியர் நடவடிக்கைகள் பற்றிய டாக்குமெண்ட் ஃபைல்கள், ஆர்ம்ஸ் ஸ்டாக்கு எவ்வளவு இருக்கு என்ற விவரங்கள், ஈரானின் நிதி நிலைமை, ஆயுதம் கையிருப்பு போன்ற சாதாரண விஷயங்களை ரகசியமாக வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளுக்கு விட்டு காத்து பார்த்து வந்திருக்கிறார்கள். அதை வாங்கும் மொத்த வியாபாரி மொசாத்து, சிஐஏ இவர்கள்தான். ஆளுமை என்பது ஆளுவது அல்ல, சம்பாதிப்பது. சம்பாதித்ததை வெளிநாட்டில் கொண்டு போய் சொத்து வாங்கி போடுவது. தாய்நாட்டில் அரசியல் மூச்சு முட்டும் போது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி தஞ்சமடைவது. இதுதான் ஆளுமை என்பது, இதுதான் அரசியல் என்பது, இதுதான் வியாபாரம் என்பது. இது போன்ற தத்துவங்களை நிரவ் மோடி, மெக்சுல் சோக்சி, விஜய் மல்லையா போன்ற தேச தந்தைகள் நமக்கு கற்று தந்து விட்டு போயிருக்கிறார்களே. போன வருடம் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு, அதாங்க இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன் என்று பெயரிட்டு கொண்டு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்களே, அந்த தாக்குதலுக்கு முன்பே ஈரானில் கார் வெடிகுண்டுகள் வெடித்தது. ஐஆர்ஜிசியின் முக்கிய தலைவர்கள் இறந்தார்கள். ஆயுத கிடங்கில் குண்டுகள் வெடித்தது. இஸ்ரேல் விமானப்படை வரும் முன்பே இதெல்லாம் நடந்தேறிவிட்டது. அது எப்படி நடந்தது? ஐஆர்ஜிசி கூட இது மொசாத்தின் வேலை, ஈரானுக்குள்ள மொசாத்து நுழைஞ்சிடுச்சு, பிஜேபி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னெல்லாம் சொன்னாங்களே, மறந்துடுச்சா? வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாகிக்கிட்டே போகுது. தேர்தல் வாக்குறுதி மாதிரி எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டீங்களே. உடனே காளிமுத்து டாக்டரை போய் பாருங்க. டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பல பேரை ஒரே வீட்டில் ஒன்று கூட வைத்து அவர்கள் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, டீ எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஏவுகணையை வீசி ஒன்று கூடி ஒரேடியாக செத்தாங்களே, அதாவது ஞாபகம் இருக்கிறதா? அந்த ரகசியம் யாரால் விற்கப்பட்டது? எல்லாம் இந்த ஐஆர்ஜிசி பெருந்தலைகள் தான், வேற யாரு? சமீபத்தில் கூட அலியாஸ் அராஸ் என்ற ஐஆர்ஜிசி அதிகாரி ஒரு டிவி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் இதை சொல்லியிருக்கார், நெருப்பின்றி புகையாது இல்லையா? ஐஆர்ஜிசி அதிகாரிகளுக்கு பின்னாலேயே நாய் மாதிரி இந்த உளவாளிகள் நடமாடிக்கிட்டு தான் இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு தெரியுது. ஐஆர்ஜிசி அதிகாரிகள் இராணுவத்தில் நாங்கள் நீடிப்பதே எங்களுக்கு ஆபத்தாக இருக்குது, எந்த நேரம் எங்கள் உயிர் போகும்னு தெரியல, இப்போது எந்த ஜீப்பில் எந்த வெடிகுண்டு வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டிருக்கார். குட்ஸ் ஃபோர்ஸ் கமாண்டன்ட் இஸ்மாயில் கானி, கமாலுதீன் சயதி இவர்களும் நம்பத்தகுந்தவர்கள் அல்ல. வாசம் சுலைமானி இறந்த பிறகு அவரது இடத்தை நிரப்ப வந்த அலங்கரித்த இஸ்மாயில் கானி ஒன்றும் பத்திரமாத்து தங்கம் அல்ல. இஸ்மாயில் கானியும் நபி சயதியும் ஈரானின் எண்ணெய் தொகுப்பை ரகசியமாக விற்று கோடிக்கணக்கில் காசு பார்த்தவர்கள். அது மட்டுமல்ல, ஈரானின் கிடங்கில் உள்ள ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு நல்ல விலைக்கு விற்று தங்கள் வயிற்று வலியை போக்க இஞ்சி மிட்டாய் வாங்கி தின்னவனுங்க. ஈரானில் இருந்து பேரிச்சம்பழம் ஏற்றுமதி ஆகிறது என்று ஒரு கதையை விட்டுட்டு பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணதும் இவனுங்க தான். ஒரு ஹிட்லர் கிழமை மண்டே போட்டதும் இப்படியாடா நீங்கள்லாம் கொள்ளையடிப்பீங்க, திமுக எவ்வளவோ பரவாயில்ல என்று சொல்ல வச்சுடுவீங்க போல இருக்கே. இதுவரை $4 பில்லியன் பேரிச்சம்பழம் ஏற்றுமதி ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரானின் பொருளாதார வளர்ச்சிக்கு என்னமா உழைக்கிறாங்க இவர்கள். கோமினி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ஆர்மி என்று புனித நீரை தெளித்து ரோட்டில் இவர்களை விட்டால் உண்ட வீட்டுக்கு இப்படியாடா ரெண்டகம் பண்ணுவீங்க.
குட்ஸ் ஃபோர்ஸ்னு பேர் வச்சாலும் வச்சாங்க. குட்ஸ் ஏற்றுமதி நல்லாவே பண்ணுறாங்க. 2022 2023லேயே கூட்டணியாக உடச்சிக்கிட்டு போகிற திருமா குரூப்பு, கம்நாட்டி குரூப் மாதிரி ஈரானில் இருக்குதுன்னு நேத்தன்யாகு ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தார் தெரியுமா? அப்பெல்லாம் இஸ்ரேலின் கண்டுபிடிப்பை இவர்கள் ஏளனம் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். இவர்கள் சைப்ரஸ், துருக்கி, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பல ஈரானியர்கள் கொல்லப்பட்ட போது அவர்கள் மொசாத் உளவாளிகள் என்று ஈரான் சொல்லாமல் மறைத்தது. ஐஆர்ஜிசி உள்ளேயே மொசாத் உளவாளி இருக்கிறார்கள் என்பதை மறைத்தது ஈரான். அதை வெளியே சொன்னால் கோமனிக்கு தானே கேவலம். அதனால உண்மைகளை அவர்கள் மறைத்தார்கள். அவர்கள் தான் இப்போது முஜிதபா இருக்கிறாரா இல்லையா என்ற உண்மைகளையும் மறைக்கிறாங்க. தொடரும் மர்மங்களை நான் தொடர்ந்து வந்து விசாரித்து மீதியை தருகிறேன். ஜெய் ஹிந்த்.